பழைய டெல்லியில இருக்கிற சாந்தினி சவுக்ல ஜுட்டன் சிங் கோல்கப்பே கடை வச்சிருந்தாரு. அங்க பக்கத்துல இருக்கிற இடத்த சுத்தி பாக்கிறதுக்கு யார் வந்தாலும் சரி, ஜுட்டனோட கடைக்கு போய் கோல்கப்பே சாப்பிடுறது எல்லாருக்கும் வழக்கம். சகோதரி சகோதரர்களே, எல்லாரும் வாங்க, இந்த சுட்டன் கடைக்கு வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து சாப்பிடுவீங்க. ஜுட்டனோட கடைக்கு எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கு அவர் ரொம்ப அன்பா பரிமாறுவாரு. ஜுட்டனோட கடையும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஜோகேந்தர் சிங் அந்த இடத்த சுத்தி பாக்கிறதுக்காக அவங்க குடும்பத்தோட அங்க வந்தாரு. அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க கார்ல திரும்பி போகிற நேரத்துல ஜோகேந்தரோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க இங்க பாருங்களேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்க சாந்தினி சவுக்ல ஜுட்டன்ற ஒரு கடையில கோல்கப்பே ரொம்ப ருசியா இருக்குமா, வாங்க நாம போய் அங்க சாப்பிட்டு வரலாம். எல்லாரும் அவங்களோட கார்ல ஜுட்டனோட கடைக்கு வந்து சேர்ந்தாங்க. அண்ணா, பிளேட் எவ்வளோண்ணா? சார் 20 ரூபா தான் சார் பிளேட்டு. 10 கோல்கப்பே கொடுப்பேன் சார். சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பைசா கொடுத்தா போதும் சார். 4 பிளேட்டு கொடுங்க. எனக்கு கொடுக்கிற கோல்கப்பேல கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியா இருக்கட்டும். அங்கிள், நீங்க எனக்கு கொடுக்கிற பிளேட்ல இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுங்க. அங்கிள், என்னோட பிளேட்ல சன்னா ஜாஸ்தியா வைங்க. அண்ணா, என்னுடைய பிளேட்ல சாதா கோல்கப்பே வைங்க, எனக்கு தண்ணி வேணாம். சரி சார். கொஞ்ச நேரத்திலேயே குட்டன் எல்லாரும் கேட்டா மாதிரி அவங்க அவங்களுக்கு தேவையான பிளேட்டை ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஜுட்டன் அங்க வர கஸ்டமர் கிட்ட பேசுறத வழக்கமா வச்சுக்கிட்டாரு. ஜுட்டன் பசங்களை பார்த்து கேட்டாரு, அட சுட்டி பசங்களா, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 5th படிக்கிறேன். நான் 6th படிக்கிறேன். ஜோகிந்தர் எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவரு பணக்காரர்னு காமிச்சுப்பாரு. 2 பசங்களும் கிறிஸ்டோபர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஐயே சார், என் பொண்ணும் அதுல 4வது கிளாஸ் தான் படிக்கிறா. அவர் சொன்னதை கேட்டதும் ஜோகிந்தர் சிங்குக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு சாதாரண கோல்கப்பை கடை வச்சிருக்கிறவன் தன் பொண்ணை இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறானா அப்படின்னு நினைச்சு அவனுக்கு ரொம்ப பொறாமை ஏற்படுது. அண்ணே, ஒரு பாப்படி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களேன். ஜுட்டன் அவங்களுக்கு பாப்படி கொடுத்தாரு. அப்புறம் ஜோகிந்தரோட பிளேட்ல தண்ணிய கொடுக்கும்போது அந்த கோல்கப்பையோட தண்ணி ஜோகிந்தர் சிங்கோட சட்டையில பட்டுடுச்சு. அடடடடட, இப்படி நடந்துடுச்சே, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம தண்ணி உங்க சட்டு மேல விழுந்துடுச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் சட்டு மேலேயே தண்ணி ஊத்துவியா? உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? நான் இந்தியன் கவர்மெண்டோடைய ஸ்வச்ச பாரத் அதிகாரி. நீ என்னுடைய ஷர்ட்டை துவைச்சு கொடுக்கணும். இதுல இருக்கிற கரையும் நீ தான் எடுத்து கொடுக்கணும். அட என்ன சார், இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படுறீங்களே, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க ஷர்ட்ல விழுந்த கரைய நான் எப்படியாவது எடுத்து கொடுத்துடுறேன். ஆனா ஜோகிந்தர் அவர் சொன்ன எந்த பேச்சையுமே கேட்கல. உடனே அவரோட காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி ஜுட்டன் தன்னோட வீட்டுக்கு வந்த போது அவரோட மனைவி கேக்குறாங்க, அட என்னங்க ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் பக்கத்துல எலுமிச்சை ஜூஸ் கடை போடுவாங்களே பசந்தி, அவங்க இன்னைக்கு வரவே இல்லையா? இல்ல, வரல. அந்த எலுமிச்சை கடை போடுறவங்க இன்னைக்கு வரவே இல்ல. எல்லா விஷயத்தையும் ஜுட்டன் தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அவர் என்ன செஞ்சாலும் சரி, கடவுள் நமக்கு உதவி செய்வாரு. நான் நாளைக்கு காலையில அம்மன் கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு வரேன். மறுநாள் ஜோகிந்தர் அவருடைய மச்சான் நட்டுவ கூட்டிக்கிட்டு ஜுட்டனோட கடைக்கு வராரு. ஜோகிந்தர் நட்டு கிட்ட என்ன சொன்னார்னா, இங்க பாரு நட்டு, உனக்கு நான் எல்லா சாமானையும் வாங்கி தரேன். நான் சொல்ற மாதிரி நீ ஒரு வேலை செய்யணும். நான் சொல்றது நல்லா கேளு. நீ போய் ஒரு கோல்கப்பே கடைய போடணும். அந்த சுட்டனுடைய பிசினஸ நீ கெடுக்கணும். மறுநாள் நட்டு ஜுட்டன் கடைக்கு பக்கத்துல ஒரு கோல்கப்ப கடைய வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே ஜுட்டனோட வருமானம் முதல்ல விட பாதி ஆயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி ஜுட்டன் அவங்க வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு, இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் என்ன பண்றது? என்னுடைய வருமானம் கம்மியாகிட்டே போகுது. ஸ்கூல்ல என்னுடைய பொண்ணை எப்படிதான் நான் படிக்க வைக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க, இப்போ 1 மாசம் தானே ஆச்சு, நாம இன்னும் உழைக்கலாங்க. நம்ம கடையில கோல்கப்பேவ இன்னும் ருசியா செய்யலாங்க. அந்த நட்டுவும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம முன்னாடி நின்னுகிட்டே இருப்பான்? நாம நம்ம பிசினஸ்ல கவனமா இருக்கணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். அந்த நட்டோட முகத்திலையும் கரி பூச முடியும். நட்டு ஜோவிந்தர் வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்றான்.
நம்ம கடைய நடத்த முடியலன்னா அந்த கடைய நாம மூட வேண்டியதா இருக்கும். அதனால நீ என்ன பண்றீன்னா சேர் வாங்கி போடு, அதே மாதிரி வண்ண வண்ண விளக்குகளை போடு, அதே மாதிரி ஒரு ரிசப்ஷனிஸ்டையும் போடு, அதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க. ஆமா ஐயா, நீங்க சொல்றதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்க சொன்ன மாதிரியே நான் இப்போ அந்த வேலையை செஞ்சிடுறேன். ஜோவிந்தர் நிறைய பணம் செலவு பண்ணி ஜுட்டன் கடைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையை விலைக்கு வாங்குறாரு. அந்த கடையில ரொம்ப வசதியான சேர், அப்புறம் விதவிதமான லைட்ஸ், அதுவும் இல்லாம ஒரு ரிசப்ஷனிஸ்டும் வைக்கிறாரு. நட்டு கடைக்கு வர கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வெளியில வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த கடையில ரிசப்ஷனிஸ்ட் நல்லா இருக்குது, ஆனா கடையில கோல்கப்பே நல்லாவே இல்லையா, வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை. நிறைய நாட்கள் போனதுக்கு அப்புறம் நட்டுவோட கடை காலியாவே இருக்கு. ஒரு நாள் ராத்திரி ஜோவிந்தரும் நட்டுவும் அவங்க கடையில உட்காந்து பேசிக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. ஜுட்டன் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு அவங்களோட கடைக்கு போறாரு. ஜோவிந்தர் கிட்ட சொல்றாரு, ஐயா, இந்த மாதிரி கடையை நடத்தினா உங்களால பிசினஸ் பண்ணவே முடியாது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நல்லா இருக்கிற சரக்கு போடணும், அப்பதான் இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, அப்பதான் உங்க கடை நல்லா ஓடும். ஐயா, இது உங்களுக்கு புரியாம நீங்க இந்த கடையை இங்க போட்டிருக்கீங்க. நீ சரியாதான் சொன்ன சுட்டன். நீ உன்னுடைய பொண்ணை இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு பொறாம வந்துடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. நான் இந்த மாதிரி கெட்ட வேலையை செஞ்சிருக்கவே கூடாது. இப்ப நான் ரியலைஸ் ஆயிட்டேன், சின்ன பிசினஸா இருந்தாலும் நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு. படிக்கிறதுல உங்க பொண்ணா இருந்தான்னா என் பொண்ணா இருந்தான்னா அவங்க நல்லா படிக்கணும், அதுதான் எல்லாருக்குமே நல்ல விஷயம். ஜோகிந்தர் அந்த கடையை மூடிட்டு நட்டுவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டே அவர் போயிடுறாரு. இப்ப ஜுட்டனோட கடை மறுபடியும் நல்லபடியா போக ஆரம்பிச்சது. ஜக்குங்கிறவரு ஒரு நியாயமான நேர்மையான ஒரு உழைப்பாளி. ஆனா அவரு ரொம்ப ஏழ்மையானவரு. அவரு ஒரு குடிசையில தன்னோட மனைவி கௌரி கூட தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. வீட்ல அரிசி தீர்ந்து போச்சு, நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்னங்க செய்யறது? அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பணக்கார பொம்பளை எப்பவுமே அவங்க ஏழ்மையை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீங்க என்ன இப்படி எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறீங்க? எங்க வீட்ல இருக்கிற மாடு கூட இத சாப்பிடாது. அவங்க இப்படி பேசிட்டு போறத நினைச்சு இவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் காட்டுக்கு போய் கட்டைகளை கொண்டு வரேன், நீ மார்க்கெட்டுக்கு அதை கொண்டு போய் வித்து காசு கொண்டு வந்தீன்னா மளிகை சாமான வாங்கிக்கலாம். ஜக்கு காட்டுக்கு போனாரு. கொஞ்சம் கொஞ்சமா விறக வெட்டி சேகரிச்சு வச்சாரு. அவரு ஒரு பெரிய மரத்துல இருக்கிற விழுதுகளை வெட்டுறதுக்காக போனாரு. வெட்டுறதுக்கு கோடாலிய ஓங்கும் போது அப்போ அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, என்ன வெட்டாதீங்க, என்ன வெட்டாதீங்க, என்ன வெட்டாதீங்க. இது யாருடைய குரல்? யார் இருக்காங்க அங்க? நான் தான், உன் முன்னாடி நிக்கிற இந்த மரம் தான். அந்த மரம் பேசுறத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஜக்கு அந்த மரத்துக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை நான் உன்னை வெட்டாம போனா சந்தைக்கு போய் நான் எதை விற்க முடியும்? அவரு கையில அரிசி வாங்குறதுக்கு கூட காசு இல்ல அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு மாயா மரம், நான் உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பேன். நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அதை நான் கொடுப்பேன். மரம் அப்படி சொன்னதும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடத்துல நிறைய அரிசி, பருப்பு, மாவு இதெல்லாம் வந்துடுச்சு. அத பார்த்ததும் ஜக்குக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மாயா மரமே, நீ எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்ட. ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான பார்த்து கௌரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இனிமே நாம பட்னியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த சமயம் பக்கத்து வீட்டுக்காரி வந்தா. அங்க இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு, இவ்வளவு சாமான்களா? அதுவும் இந்த ஏழைங்க கிட்ட? பக்கத்து வீட்டுக்காரி அந்த கௌரி கிட்ட தன்னோட பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டா. சாயங்காலம் நடக்க போற பார்ட்டில ஏதாவது கிழிஞ்சு போன புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துடாத.
ஆனா கௌரி கிட்ட பாவம் நல்லதா ஒரு புடவை கூட இல்ல. அதனால அவ ரொம்ப சோகமாகி அழ ஆரம்பிச்சிட்டா. அழுவாத கௌரி. கவலையில இருக்கிற இந்த ஜக்கு புது சேலை வாங்கறதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்படி யோசிச்சுக்கிட்டே அவரு காட்டுக்கு போனாரு. அந்த மந்திர மரம் அவரை பார்த்து எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கேன்னு கேட்டுச்சு. என் மனைவி கிட்ட ஒரு நல்ல புடவை கூட இல்ல. நான் அவளுக்கு நல்ல புடவைய கொண்டு வந்து எங்கேருந்து கொடுக்கறது? ஓ, இவ்வளவுதானா? நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். அந்த மந்திர மரம் இப்படி சொன்னதும் அந்த இடத்துல ஒரு புது புடவை வந்துச்சு. ஜக்கு அந்த புது புடவைய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் அந்த மரத்துக்கு தன்னோட நன்றிய சொல்லிட்டு அந்த புடவைய தன் கையில எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. புது புடவைய பார்த்ததும் கௌரிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த புது புடவைய கட்டிக்கிட்டு அவ ஜக்கு கூட சேர்ந்து பக்கத்து வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்கும் போனா. கௌரி அழகான புடவை கட்டியிருக்கிறத பார்த்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லா விருந்தாளிகளும் கௌரிய பாராட்டுனாங்க. இந்த புடவையில பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. கௌரிய எல்லாரும் பாராட்டுறத பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு பொறாம ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, எல்லாரும் இவங்களோட ஏழ்மைய பார்த்து எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாரும் என்னடனா இவள பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. பொறாம பிடிச்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரி அவளோட தங்க வளையல மறைச்சு வச்சுட்டா. அப்புறம் கௌரி தான் அந்த தங்க வளையல திருடிட்டான்னு பழி அவ மேல போட்டுட்டா. அது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தி பேசினா. பாருங்க பாருங்க, இந்த கௌரி என்னுடைய வளையல திருடிட்டா. கௌரிக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு ஜக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவ்வளவு விலை உயர்ந்த வளையல நம்மளால எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? வருத்தத்தோட காட்டுக்கு போய் ஜக்கு அந்த மந்திர மரத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அழுதுட்டு சொன்னாரு, அவ்வளோ விலை உயர்ந்த வளையல நான் எங்க இருந்து கொண்டு வந்து கொடுப்பேன்? அந்த மரம் சிரிச்சது. அப்புறம் சொல்லுச்சு, அட இதுதான் விஷயமா? உனக்கு என்ன தேவையோ நிச்சயம் அது கிடைக்கும். அப்புறம் அந்த இடத்துல 2 அழகான தங்க வளையல் வந்துச்சு. அத பார்த்துட்டு ஜக்கு சந்தோஷத்துல அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட ஜக்கு என்ன பண்ணாருன்னா, உதவி செஞ்சதுக்காக தன்னோட நன்றிய சொன்னாரு. அந்த வளையல எடுத்துக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஜகுவும் கௌரியும் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட அந்த வளையல கொடுத்தாங்க. எங்களால தப்பு நடந்து போச்சு, இதோ உங்களுடைய வளையல். அந்த வளையல பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டா. நான் என்னுடைய வளையல எப்போ ஒளிச்சு வச்சுட்டேனே, அப்புறம் எப்படி இந்த ஏழைங்க கிட்ட இந்த வளையல் கிடைச்சிருக்கோ? ஏதோ ரகசியம் இருக்கு, அத நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். கௌரி ஜகு கிட்ட கேட்டா, தங்க வளையல்களை நீங்க எங்க இருந்து எப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா. காட்டுல ஒரு மாயா மரம் இருக்கு, அதுதான் எனக்கு இந்த வளையல கொடுத்தது. அந்த புடவை அந்த மளிகை சாமான கூட மரம் தான் கொடுத்தது. ஜக்கு சொன்னது எல்லாத்தையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரி கேட்டுட்டா. அப்படியா? இதுதான் ரகசியமா? அப்படின்னா நானும் அந்த மந்திர மரத்துக்கிட்ட தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் கேட்டு அதுகிட்ட இருந்து வாங்கி ரொம்ப பெரிய பணக்காரியா ஆயிடுவேன். மறுநாள் அந்த ஜகுவை பின்தொடர்ந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரி போனா. அந்த மரம் கிட்ட வரைக்கும் போயிட்டா. அந்த இடத்துல ஜக்கு அந்த மரத்துக்கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே அவ தூரமா நின்னு கவனிச்சா. ஜக்கு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரி அந்த மரத்துக்கிட்ட போனா. மந்திர மரமே, இங்க பாரு, நான் கேக்குறது எல்லாத்தையும் உடனே நீ கொடுத்தாகணும்.
அப்படி அவ கேட்ட உடனே அந்த மரம் என்ன பண்ணுச்சுன்னா அவ கேட்ட மாதிரி தங்க நெக்லஸ அந்த இடத்துல கொடுத்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரி இத பார்த்துட்டு சந்தோஷத்துல பைத்தியமாயிட்டா. ஆனா அந்த நெக்லஸ் அவ கழுத்துல போட்ட உடனேயே அந்த நெக்லஸ் பாம்பா மாறிடுச்சு. அவ அந்த பாம்பை பார்த்துட்டு பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அவ அந்த பாம்பை கழுத்துல இருந்து தூக்கி போட்டுட்டா. அப்புறம் அவ அந்த மந்திர மரத்தை பார்த்து கேட்டா எதுக்காக பாம்பை கொடுத்தேன்னு. ஆனா ஜக்குக்கு மட்டும் அவர் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு கேட்டா. அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லுச்சுன்னா, ஜக்கு பாவம், அவருக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் கேட்டாரு, அது அவருக்கு ரொம்ப அவசியமான பொருட்கள்னு சொல்லுச்சு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரி பேராசைப்பட்டு பொருட்களை கேட்க ஆரம்பிச்சிட்ட, பேராசை பெரும் நஷ்டங்கிற மாதிரி உனக்கு பாம்ப கொடுத்தேன்னு சொல்லுச்சு. இத கேட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரி ரொம்ப கோவமாயிட்டா. நான் உன்னை எரிக்க போறேன். பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணான்னா நெருப்பு எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை எரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணா. ஆனா அந்த மரம் எரியவே இல்ல. அதுக்கு பதிலா பக்கத்து வீட்டுக்காரி கட்டியிருந்த சேலையில நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் பயந்து ஓட ஆரம்பிச்சா.